குவைத்தில் அமெரிக்க தூதரகம் மீது ஈரான் ராணுவம் குண்டு வீசி தாக்குதல். குண்டுவெடித்து புகை மண்டலம் சூழ்ந்துள்ள அமெரிக்க தூதரகத்தின் காட்சிகள். மத்திய கிழக்கு நாடுகளின் புதிய யுக்தியுடன் தாக்குதலை தீவிரப்படுத்தியது ஈரான். சவுதி அரேபியாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது ஈரான் ட்ரோன்கள் தாக்குதல். உலகம் முழுவதும் அமெரிக்கர்கள் பாதுகாப்பு கருதி கவனமாக இருக்க வேண்டும். மோதல் நடக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டாம் என அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் எச்சரிக்கை. ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 31 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. இஸ்ரேலின் தாக்குதலால் லெபனானில் தலைநகர் பெய்ரூட்டில் இருந்து வெளியேறும் மக்கள். இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக இந்திய பங்குச்சந்தைகள் கடும் வீழ்ச்சி. முதலீட்டாளர்களுக்கு சில மணி நேரத்திலேயே 9 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு. ஈரானுக்கு ஆதரவாக இந்தியாவில் வன்முறை வெடிக்க வாய்ப்பு என மத்திய உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை. ஈரானுக்கு ஆதரவான போராட்டங்களை கண்காணிக்க மாநிலங்களுக்கு உத்தரவு. சொல்லா சாதனைகள் இல்லாததால் பொய்யை அவிழ்த்துவிட்டிருக்கிறார் பிரதமர் மோடி. எல்லா துறைகளிலும் ஆல்ரவுண்டராக உயர்ந்துள்ளோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். அடிச்சு ஆடுற காரணத்தினாலதான் இந்தியாவிலே பொருளாதார வளர்ச்சியில நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசே பாராட்டு சொல்லியிருக்கு. இருந்தாலும் பிரதமர் மோடி அவர்களுக்கு சொல்ல சாதனைகள் இல்லாத காரணத்தால் தான் தேர்தல் நேரத்தில் பொய்யை அவிழ்த்து விட்டிருக்கிறார். திமுகவுடன் பேரம் பேசும் கட்சியாக தாங்கள் இருக்க மாட்டோம் என திருமாவளவன் திட்டவட்டம். தொகுதி பங்கீடு எங்கள் வலிமைக்கு ஏற்ப அமைய வேண்டும் என தெரியப்படுத்தியதாக பேட்டி. இன்றிரவு 9 மணிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. என்டிஏ கூட்டணியில் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய டெல்லியில் முகாம். தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கூட்டணி என்பது வதந்தி என செல்வ பெருந்தகை விளக்கம். திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் எந்த குழப்பமும் இல்லை என திட்டவட்டம். பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வின் முதல் நாள் தேர்வு வினாக்கள் எளிமையாக இருந்தன. தமிழ் மொழிப்பட தேர்வை எழுதிய பின்னர் மாணவர்கள் பேட்டி. இனி எக்ஸாம் நல்லா இருந்துச்சு. ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. எல்லாமே 2 கிரியேட்டிவ் 1 மார்க் மாதிரி கேட்டிருந்தாங்க. மற்றபடி எல்லாம் ஓகேவாக தான் இருக்குது. டைம் மட்டும் எனக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு. பட் எவ்ரிதிங் இஸ் கேட்டதே தான் கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் புதுசாக கேட்பாங்கன்னு நினச்சேன். பட் இல்லை, எல்லாமே சேமாக தான் இருந்துச்சு. நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கேன். எல்லாமே புக் பேக் தான் கேட்டிருக்காங்க. புக் பேக் எல்லாமே படித்தாலே எல்லாம் எழுதிடலாம். 1 மார்க்ஸ் மட்டும் புக் இன்சைட் கேட்டிருக்காங்க. மற்றபடி பேப்பர் ஈஸி தான். தேர்வு நேரங்களில் குழந்தைகளுக்கு எந்த ஒரு அழுத்தமும் கொடுக்க வேண்டாம். பெற்றோர்களுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வேண்டுகோள். பெற்றவங்களும் பிள்ளைங்களுக்கு எந்த ப்ரெஷரும் போடாம அவர்களுக்கு எந்த அளவுக்கு நாம் ஒரு உந்து சக்தியாக இருந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்க வேண்டுமோ அதை மனதில் வைத்துக்கொண்டு பிள்ளைகளை தட்டி கொடுத்து இந்த தேர்வுகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டியது பெற்றவங்க உங்களுடைய மிகப்பெரிய ஒரு கடமையாகவும் அதை நான் பார்க்கிறேன். திருச்சியில் மக்காச்சோள மூட்டைக்கு மாலை அணிவித்து விவசாயிகள் போராட்டம். மத்திய அரசு நிர்ணயித்தபடி குவிண்டாலுக்கு 2400 ரூபாய் வழங்க வலியுறுத்தல். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே மாணவர்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற கோரிக்கை. ஆட்சியர் அலுவலகம் முன் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள மதுபான கடையில் குடிமகன்கள் இடையே மோதலை தடுக்க வந்த காவல் உதவி ஆய்வாளரை தாக்கிய குடிமகன். தஞ்சாவூர் அருகே கருங்காடிப்பட்டி கிராமத்தில் வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி.
காளைகளை அடக்க மல்லு கட்டிய மாடுபிடி வீரர்கள், பார்வையாளர்கள் உற்சாகம். பாகிஸ்தானின் ராணுவ தளங்களை குறிவைத்து வேட்டையாடும் தாலிபான் அரசு. ராவல்பிண்டியில் உள்ள விமானப்படை தளம் உட்பட முக்கிய ராணுவ நிலைகள் மீது வான்வழி தாக்குதல். ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவுடன் கைகோர்க்க தயார் பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகள் கூட்டறிக்கை. நட்பு நாடுகளின் நலன்களை பாதுகாப்போம் என சூளுரை.